80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகள்ல கலக்கியவர்கள் தான் கவுண்டமணி, செந்தில் அவர்கள். ஒரு சில ஆண்டு காலம் இவங்க சினிமா படங்கள் நடிப்பதை நிறுத்தி வைத்துவிட்டு ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உடல்நிலையுமே சற்று மோசமானதால இந்த முடிவை எடுத்தாங்க. மீண்டுமே பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் கம்பேக்குமே கொடுத்தாரு. இவருடைய நடிப்புல இவர் ஹீரோவாக நடித்த ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துல இவருக்கு பெரிதாக ரோல் இல்ல அப்படின்னாலுமே படம் அந்த அளவிற்கு வெற்றி பெறல. ஆனால் கவுண்டமணி அவர்களை பல வருடங்கள் கழித்து ரசிகர்கள் திரையில பார்த்தது மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டுமே இருந்தாங்க. மேலும் இதனை அடுத்து நடிகர் கவுண்டமணி அவர்கள் அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்கலாம் அப்படின்னு இருந்த பொழுது அவருடைய மனைவியுமே தவறிட்டாங்க. ஆகையால தற்போது சினிமா படங்கள் நடிக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுல இருந்துட்டு இருந்தாரா. சமீபத்துல கூட இயக்குனர் பாரதிராஜ் அவர்களுடைய மறைவுக்கு நேரில் வந்து அஞ்சலியை செலுத்தியிருந்தாரு. அப்போதுமே மிகவும் நளினமாக காணப்பட்ட கவுண்டமணி அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமாகத்தான் இருந்தது. தற்போது மீண்டுமே அவருடைய உடல்நிலை மோசமாகி உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால பல பிரபலங்கள் ரசிகர்கள் அப்படின்னு அவரை நேர்ல சந்தித்து ஆறுதலுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் நடிகர் கவுண்டமணி அவர்களை நேர்ல சந்தித்து அவரை நலம் விசாரித்தது மட்டுமல்லாமல் ஆறுதலாகவுமே பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.